100 ரன் அடிக்கிறாரு ஒருத்தவர், அதே டீம்ல 5 விக்கெட் எடுக்கிறாரு இன்னொருத்தவர், 100 ரனுக்கு மேல ஜெயிக்கிறாங்க, இடையில 50லாம் ஒருத்தர் அடிக்கிறாரு. அப்படின்னா அந்த டீம் எப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கணும், அந்த விக்டரி எப்படிப்பட்ட ஒரு விக்டரியாக இருந்திருக்கணும், அது எப்படிப்பட்ட ஒரு மேட்ச்சு அப்படின்லாம் இல்லாமல் பக்காவான ஒரு ஒன் சைடட் ஒரு டாமினன்ட் விக்டரியாக அது இருந்திருக்கணும். இன்னைக்கு இந்தியா அப்படிதான் ப்ளே பண்ணாங்க, விளையாண்டாங்க. ஒருத்தர் 100 அடிக்கிறாரு, அதே டீம்ல இருக்கிற இன்னொருத்தவர் 5 விக்கெட் எடுக்கிறாரு அவரோட பர்த்டேல, இன்னொருத்தர் 50 அடிக்கிறாரு, அந்த டீம் வந்து 104 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க. அப்படின்னா அது விக்டரி, அது விக்டரி கிடையாது, ஒரு டாமினன்ட் விக்டரி. மேட்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு டாமினன்ட் மேட்ச்லாம் இல்லாமல், இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் இல்லாமல் ஒரு மாதிரி சப்பையா முடிஞ்ச மேட்ச் அப்படிதானே? ஆமா, அப்படிதான் முடிஞ்சது. ஸோ இந்தியா இந்த 3rd T20 மேட்சை ஜெயிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 போட்டிகள் கொண்ட T20 சீரீஸை இந்தியா 1-1 ஈக்குவல் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்தியா எப்போ சீரீஸை வின் பண்ணாங்க, எப்போ வின் பண்ணாங்க? காலை வீடியோ பார்க்குறீங்களா? ஸோ வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு யாருக்கு கொடுத்துருப்பாங்களா நான் பார்க்கல, ஓகேங்களா? பட் என்னை பொறுத்த வரைக்கும் யாருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல மாட்டேன். ஸோ பின்னாடி சொல்கிறேன், நிறைய பேசுவோம், ஓகேங்களா? வழக்கம் போல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த IPL ஆக்ஷன், மினி ஆக்ஷன் வருது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 டீம் முடிச்சிட்டேன்னா முடிச்சிட்டேன். அப்புறம் இன்னைக்கு சாயங்காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா LSG டீமோட ப்ரிவ்யூ ஆக்ஷன் வீடியோ வருது. அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடியோ, ஒரு பிளேயரை பற்றின வீடியோ ஸோ வருது, மறக்காமல் பாருங்கள். பட் ஆனால் இப்போலாம் ஒரு 3 வீடியோ அப்லோட் பண்ணுறோம்ல, நான் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுப்பேன்னு தான் பார்த்தேன். ஆனால் ரெஸ்ட் எடுக்காமல் நான் ஒரு 3 வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னமோ போங்க, சரி, நீங்கள் போகும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. வீடியோக்குள்ள போகலாம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இந்தியா டூர் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா 2023 ஜோஹன்னஸ்பர்க்ல நடந்து முடிஞ்ச சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா 3rd T20 மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. ஒரு ஃபைட்டபிள் ஸ்கோர் தான், சேசபிள் ஸ்கோர், ஓகேங்களா? ஆனா குல்தீப் யாதவோட பியூட்டிஃபுல்லான ஃபைஃபர், சிராஜோட செமையான ஸ்டார்ட், முகேஷ் குமாரோட விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி. ஸோ இந்தியா கம்ப்ளீட்டா அவங்கள பேக் ஃபுட்ல தள்ளி, எஸ்பெஷலி குல்தீப் யாதவ் தள்ளி இந்த மேட்சை ஜெயிச்சிருக்கிறாங்க. 104 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா 201 அடிச்சாங்க. ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா 95 ரன்களுக்குள்ள ஆல் அவுட் ஆனாங்க. ஸோ இதுதான் போட்டிச்சிருக்கோம் பற்றி. டாஸ் பொறுத்த வரைக்கும் வந்து சவுத் ஆப்பிரிக்கா டாஸ் வின் பண்ணி சேஸுக்கு போனாங்க. நல்ல ஐடியா தான். ஆனால் பிச் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் ஓரளவு கொஞ்சம் ஸ்லோவாக டேர்ன் இருந்துச்சு, கிரிப்பு கிடைச்சிது. பட் அதே செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதுவும் அண்டர் லைட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு. இது ஜோஹன்னஸ்பர்க் தானா, இல்லை ஒருவேளை வந்து சேப்பாக்கா, இல்லை டெல்லியா, என்னடா அது ஒரு மாதிரி கிரிப்பு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு செகண்ட் இன்னிங்ஸில் பால் நின்று வந்துச்சு, லோ கெப்ட் ஆச்சு. ஸோ அதை பார்க்க முடிஞ்சிச்சு. ஷார்ட்டாக போட்டால் பேஸும் கம்மியாக இருந்துச்சு, தள்ளி முட்டிச்சு பேசும். ஸோ அன்ஈவன் பவுன்சஸ் பார்க்க முடிஞ்சது. ஸோ அன்ஈவனாக இருந்துச்சு இந்த ஜோஹன்னஸ்பர்க் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும். இதில் 200 அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேஸ் பண்ணுற ஸ்கோராக தான் பார்த்தோம். பட் ஆனால் அதுக்கப்புறம் இல்லையே கஷ்டமா இருக்குமே அப்படிங்கிற மாதிரியும் ஸோ இருந்துச்சு. அண்ட் ஆக்சுவலி கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் பேக் ஃபுட்ல தள்ளனாரு குல்தீப் யாதவ் நிறையா இருக்கு, ஓகேங்களா? 94 ரன்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கிறாங்க இந்தியா. இதுதான் போட்டிச்சிருக்கோம் பொறுத்த வரைக்குமே. கில்லு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12-13 இன்னிங்ஸா, இது 13வது இன்னிங்ஸ். மொத்தம் இதில் 13 இன்னிங்ஸில் 12 இன்னிங்ஸ் சிங்கிள் டிஜிட் அவுட் ஆகிருக்கிறேன். இன்னைக்கு டபுள் டிஜிட் நல்ல வேலை அடிச்சாரு. ஒரு நல்ல ஒரு ஷாட் ஒன்று ஆனார், அதுக்கப்புறம் வந்து அவுட் ஆகிட்டாரு. ஸோ நான் ஆல்ரெடி வந்து கில்லை பற்றி பேசும்பொழுது இது எத்தனை பேர் ஆக்சுவலி நிறைய பேர் லாஸ்ட் சான்ஸ் கொடுக்கலான்னு சொன்னீங்க. நல்ல விஷயம். அந்த இறக்க குணத்தை நான் பாராட்டுறேன். உங்களுக்கு ஸ்போர்ட்டிவ்னஸ் இருக்குது. ஸோ கில்லுக்கு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்கலாம்னு சொன்னீங்க, லாஸ்ட் சான்ஸ் கொடுத்தாங்க. இப்போ சரியாக ஆடுறேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அப்படி இல்லை அப்படின்னா ருத்ராஜ் கிக்வாத் அண்ட் SS ஜெய்ஸ்வால். ஸோ அதோடவே போகலாம். ஆனால் கில் இல்லைங்க, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள். இப்போ கில்ல அடுத்தது ஓடியில் அடிச்சு நல்லா ரிதமுக்கு வரலாம். பட் அது ரிதமை பொறுத்து தான், ஓகேங்களா? நான் அடுத்தது கில்ல T20 எடுக்கிறேன் அப்படின்னா அப்போ கில்லு அதுக்கு முன்னாடி எப்படி ஆடி இருக்கிறாரு, அவரோட ரிதம் அப்போ எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் பார்ப்பேன், ஓகேங்களா? அப்போ எப்படி இருந்திருக்காருங்கிறத நான் பார்ப்பேனே தவிர இப்போ நிலைமைக்கு நான் கில்ல நான் T20 சேர்க்க மாட்டேன் என்னை பொறுத்தவரையில். பட் நேற்று நான் சொல்லியிருந்தேன் ஜெய்ஸ்வாலுக்கு சான்ஸ் கொடுத்து பாருங்க, கொடுங்க, அவர் இப்போதான் எடுத்தீங்க, கொடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னோம். பட் அவர் குயிக்காக ஆடுறாரு. பட் 50 கன்வெர்ட் பண்ண மாட்டாருங்கிற ஒரு பிரச்சனை வச்சு. பட் ஆல்ரெடி 2, இப்போ ஒரு 50 அண்ட் அவரு புடச்சிட்டார், தெரிஞ்சிட்டாரு, ஓகேங்களா? அடிக்கிறாரு, பால் நல்லா பட்டுன்னு அடிக்கிறாரு. அண்ட் அவர்கிட்ட ஃபுட் ஒர்க் நல்லா இருக்குதுங்க, பார்க்க முடியுது. அட்ஜஸ்ட் பண்ணி ஆடுறாரு, கொஞ்சம் பெண்ட் பண்ணி நல்லா ஆடுறாரு, பார்க்க முடியுது. ஸோ ஜெய்ஸ்வாலுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடிஞ்சது. 41 பால்ஸ்ல 60 ரன்ஸ் அந்த கான்ட்ரிபியூஷன் அவர்கிட்ட கொடுக்க முடியுது. சொல்லி பவர் பிளே நல்லா யூட்டிலைஸ் பண்றாருங்கிறதையும் ஸோ பார்க்க முடியுது. ஸோ ஜெய்ஸ்வால் ஓகே, ஃபிட் பக்கா என்னை பொறுத்த வரைக்குமே. பட் கில்லை பொறுத்த வரைக்கும் நான்
நான் ருத்ராஜ் கேக்வாத்தை எடுப்பேன் கில்லுக்கு பதிலாக, திட்டவட்டமாக சொல்லிக்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. அடுத்ததாக இந்த பக்கம் எல்லாருக்குமே அது இருக்க தான் செய்யும். சூரியகுமார் யாதவ் வேர்ல்டு கப் ஃபைனல் அடிச்சிருக்கலாமே, அதில் இந்த மேட்சில் ஆன ஷாட்ஸ் நீங்கள் சொல்லலாம். பட் ஆனால் அகமதாபாத்தை விட ஜோஹானஸ்பர்க் ரொம்ப சின்னது. அகமதாபாத்தில் பால் எழுந்து வரல, இங்கே நல்லா பால் எழுந்து வந்துச்சு. கேஷவ் மகாராஜனை மட்டும்தான் ஒரு மாட்டக்கூடியவர். அதுக்கப்புறம் ஸ்லோவாக சில பல கட்டர்ஸ் போட்டால் மாட்டுவார். ஆனால் இங்கே அது போடுற மாதிரி யாரும் இல்லை. அவர் கேஷவ் மகாராஜா கடந்து போய்விட்டார். ரெவ்யூவில் தப்பிச்சார் நினைக்கிறேன், நாட் ராங். பட் ஆனால் தப்பிச்சார். அதுக்கப்புறம் அவர் பிடிக்கவே முடியல. ஒரு பக்கம் ஜெய்ஸ்வாலுங்கிறத தாண்டி இவர் அடித்த ஷாட் எந்த பக்கம் போட்டாலும் எப்படி போட்டாலும் அடிச்சார். யூஸ்வலி பிக்கப் ஷாட்ஸ் லெக் சைடில் ஏறி மிடு விக்கெட்டுக்கு மேலே அடிக்கிறது, லெக் சைடில் அடிக்கிறது, எக்ஸ்ட்ரா கவருக்கு மேலே அடிக்கிறது. ஸோ 360 டிகிரி ஷாட்ஸ் வளைச்சு நீங்கள் அடித்தார். அவரோட வேகான் வீல் எடுத்து பார்த்தீங்கன்னா லெக் சைடில் நிறைய ஷாட்ஸ் போகும், கொஞ்சம் கணிசமாக ஆஃப் சைடில் இருக்கும். வழக்கமான ஒரு சூரியகுமார் யாதவ் தான் அது. ஸோ சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு கப் ஃபைனல் எஸ் எல்லாருக்கும் மனசில் ஒரு வடுவாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு T20யில் ஒரு கிரேட்டஸ்ட் ஒரு கிரிக்கெட்டரா ஒரு பேட்டரா சூரியகுமார் யாதவ் வந்து இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நியூசிலாண்டில் அடிச்சிருக்கிறாரு, நியூசிலாண்டில் 100, இங்கிலாண்டில் 100, இந்தியாவில் 100, சவுத் ஆப்பிரிக்காவில் 100. இந்த 4 இடத்துலையும் 100 அடிச்சிருக்கிறாரு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாண்டில் அது சூப்பரான ஒரு 100, ஓகேங்களா, அது சூப்பரான ஒரு 100. அந்த மேட்ச் தோத்துருவாங்க, பட் இருந்தாலும் சூப்பரான ஒரு ஃபைட்டிங் 100 அது ஒன்று. நியூசிலாந்து அடிச்ச 100ம் வேற மாதிரி 100. பட் இந்த சவுத் ஆப்பிரிக்கா அதான் ஸ்விங்கு பவுன்ஸு ஆகக்கூடிய கண்டிஷன்ஸ்ல. பட் இங்கிலாந்து ஸ்விங் அங்கே அன்னைக்கு ஆகலை, ஆனால் விக்கெட் ஏரியா போயிடுச்சு. பட் 100% வந்து அடிச்சாரு. பட் இங்கே சவுத் ஆப்பிரிக்காவில் கொஞ்சம் மூவ் ஆகும், ஸ்விங் இருக்கும். அண்ட் இந்த கண்டிஷனில் அவர் அடித்த அந்த 100, நியூசிலாந்து அடித்த அந்த 100. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400, ஓகேங்களா. இந்தியா ரோஹித் சர்மாவோட ரெக்கார்டை வந்து ஈக்குவல் பண்ணியிருக்கிறாரு. மோஸ்ட் செஞ்சுரிஸ் இன் T20 ஹிஸ்ட்ரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஆனால் ரோஹித் சர்மா கூட இவர் இணைஞ்சிருக்கிறாரு இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 4 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் 100 அடிச்ச ஒரே பிளேயர் அப்படிங்கிற ரெக்கார்டும் இவர் தான் வச்சிருக்காரு. போன தடவை ஃபாஸ்டஸ்ட் 2000 ரன் அப்படிங்கிறத அவர் ரெக்கார்டை வச்சிருந்தாரு. சவுத் ஆப்பிரிக்கா சேஸ் பண்ணாங்கன்னா ஆக்சுவலி இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் இங்கே ஜோஹானஸ்பர்க்ல சூப்பராக ஆடி இருக்கிறாரு, அவரோட ஃபேவரட் கிரவுண்ட் இது. அதுக்கப்புறம் எரன் மர்க்ரம், கிளாசின், மில்லர், டோனோவன் ஃபெராரா, ஃபெதக் ஓயா, மேலே பிரீட்ஸி. ஸோ ஓவரால் எல்லாமே ஹிட்டர்ஸ் அடிச்சாடுறவங்க. அவங்களுக்கு இந்த 200 கண்டிப்பாக பத்தாதுங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே தான் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு 220 அடிச்சாங்க. அதில் வந்து சவுத் ஆப்பிரிக்கா சேஸ் பண்ணிட்டு போகும்போது 213 ரன் அடிச்சு தோத்தாங்க. பட் ஆனால் இங்கே வந்து இந்த 434 ரன் அடிச்சு சேஸ் செய்யப்பட்டிருக்கு. ஸோ நிறையாக்கு இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருக்குது. பட் சவுத் ஆப்பிரிக்கா நினைச்சிருந்தா. ஆனால் சிராஜ் விடவே இல்லையே. சிராஜை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலை வந்து உள்ள கொண்டு போனாரு, வெளியில கொண்டு போனாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் மேடுன்னு ஒரு பயத்தை ஏற்படுத்தினாங்க. திருப்பி அடுத்த ஓவர் வரப்போது அப்பயும் ஒரு பயத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. பட் அன்லைக்லி அவருக்கு விக்கெட் கிடைக்கல. பட் எக்கச்சக்கமான டாட்ஸ் முகமது சிராஜ் ஓவர்ஸ்ல பார்க்க முடியுது. அவருக்கு விக்கெட் கிடைக்கல. அவருக்கு அட்லீஸ்ட் நியாயப்படி ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட்டாவது கிடைச்சிருக்கணும், ஆனால் கிடைக்கல. முகேஷ் குமார் வந்து ஒரு விக்கெட் டேக்கர். அதுதாங்க அவர் எப்படி சொல்றது, அவர் வந்து நேரா அடிச்சு ஏற்றி எடுத்துறாரு விக்கெட்டை. ஸோ ஹர்ஷ்தீப் சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கிளாஸின் அவுட் ஆனதான். ஹர்ஷ்தீப் சிங் காவ வாங்கினாரு. ஜடேஜாவை மறுபடியும் ஃபென்டாஸ்டிக்காக பவுல் பண்ணி எடுத்தாரு. என்னன்னா நம்ம வந்து ஹர்ஷ்தீப் சிங் ஆல்ரெடி கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் ஹர்ஷ்தீப் சிங் வந்து இந்த ஏழில் வந்து இந்தியாவுக்கு அவர் தான் அதிகமாக விக்கெட் எடுத்து கொடுத்தவர் T20 கிரிக்கெட்ல. பரவாயில்ல எக்ஸ்பென்சிவாக போறாரு அப்படிங்கிறது அவங்க வந்து மன்னிக்க முடியாத ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ எக்ஸ்பென்சிவாக போயிட்டு இருக்கிறாரு, அது ஒன்று இருக்குது. ஆனால் குல்தீப் யாதவ் ஃபைஃபர். பட் ஆனால் அது சொல்றாங்க ஆரம்பத்தில் ஒரு சிராஜோட அந்த மெயின்டெனன்ஸ் ப்ரெஷர் பிளஸ் முகேஷ் குமாருக்கு அதன் மூலம் விக்கெட் கிடைச்சது. அதுக்கப்புறம் அவர் விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் ஹர்ஷ்தீப் சிங் ஒரு கிளாஸினோட விக்கெட் அப்படிங்கிறது கிடைச்சது. அந்த பால் ஸ்லோவா போட்டு கிடைச்சது. ஸோ ப்ரெஷர் விழுந்துச்சு. குல்தீப் யாதவ் உள்ள வராரு. குல்தீப் யாதவ் ஜடேஜா அட்லீஸ்ட் ஸ்கை வந்து வெளியில போயிட்டாரு. ஜடேஜா வந்து கேப்டன்ஷிப் பண்ணாரு. ஜடேஜா வெயிட் பண்ணாரு. 10 ஓவர்களுக்கு மேல ஐ திங்க் கொண்டு வந்தாரு. 10 ஓவரா 9 ஓவர் மேல கொண்டு வந்தாரு. பிரேக் அப்புறம் தான் குல்தீப் யாதவ் கொண்டு வந்து ஒரு பேக் ஃபுட்ல தள்ளாரு. இந்த பிச்சை பார்க்கும்போது இது வந்து ஜோபக் சூப்பர் கிங்ஸோட ஜோஹானஸ்பர்கா இல்ல சென்னை சூப்பர் கிங்ஸோட சேப்பாக்காங்கிற அளவுக்கு டேர்னு இருந்துச்சு, லோ கெப்ட் ஆச்சு, கிரிப் இருந்துச்சு. அதாவது பால் நல்லா ட்ரிஃப்ட் ஆனதை பார்க்க முடியுது. இந்த மாதிரியான பிச்சர்ஸ் வந்து ஜடேஜாவுக்கு கூடுதலான ஒரு அட்வான்டேஜ். அவரால் குயிக்கா லோ கெப்ட் ஆச்சுன்னா தள்ளி விட முடியும். அது பேக் ஃபுட்ல போலாம், தள்ளலாம், உங்களை எல்பிடபிள்யூ ஆகலாம். ஆக்சுவலி மில்லர் வந்து எஸ்கேப் பண்ணாரு இந்த பக்கம் ஜடேஜா கிட்ட இருந்த. அந்த நேரத்தில் டிஆர்எஸ் இல்லை அப்படிங்கிறதுனால, ஆமா டிஆர்எஸ் அந்த ஓவர்ல மட்டும் கிடையாதுட்டாங்க. அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்த விக்கெட் ஆக்சுவலி ஃபெதுகோயாவை எடுத்துதான் ஜடேஜா அது எப்படி சொல்றது, அது
அவரால் மட்டும் தான் அது பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து கேஷவ் மகாராஜா பேக் ஃபுட்ல தன்னாரு, டோனோவன் ஃபெரர் அவர் பேக் ஃபுட்ல தன்னாரு. ஸோ ஆக்சுவலி மில்லர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பேக் ஃபுட்ல தன்னாரு. ஃப்ரண்ட் ஃபுட்ல வந்து இல்ல ஸ்வீப் ஸ்லாக் ஸ்வீப் ஆடணுங்கிறதுலாம் இல்லாம ஸோ மேக்ஸிமம் பேக் ஃபுட்ல போனாங்க. முன்னாடி போட்டாரு பட் பேக் ஃபுட்ல போனாங்க, முன்னாடி போட்டாரு பேக் ஃபுட்ல போனாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் வந்து இந்த 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 கண்டிஷன் ஸோ சூப்பரா பார்த்தா அந்த லைட்ல ஸோ பெருசாக நம்மளுக்கு பனி பிரச்சனை கிடையாது, நல்லா கிரிப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்டெம்பை சுற்றி வந்து ரைட் ஹேண்டருக்கு ஓவர் த விக்கெட்ல ரவுண்ட் த விக்கெட்ல வந்து போட்டு மேஜிக் பண்ண ரொம்ப நேரம்லாம் மேஜிக் பண்ணல, தொல்லை கொடுக்கவே இல்லை. ரைட்டா தொல்லையில அப்படிங்கிறத ஆரம்பிச்சாரு. மொத்தமாக எல்லாரும் டப்புன்னு கீழே விழுந்துட்டாங்க. ஆனால் உள்ள வெளியே சூப்பராக ஏற்றினாருங்க, நல்லா இருந்துச்சுங்க. இந்த இடத்துல குல்தீப் யாதவோட ஒரு பவுலிங் பார்க்க முடியுது. ஆனால் குல்தீப் யாதவ் ஒரு விஷயம் பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் பிஷ்ணோய்க்கு டீம்ல வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணிட்டாரு. குல்தீப் யாதவ் மாதிரி கலக்கிட்டு தாங்க இருக்கிறார். ஒயிட் பால்னு வந்துட்டா அவர் அடிச்சிக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு அவர் இருக்கிறாரு. ஸோ நான் பிஷ்ணோய் இருந்துதான் சந்தோஷப்பட்டிருந்திருப்பேன் நான் சொல்லியிருந்தேன். ஆமா, பட் ஆனால் இப்போ குல்தீப் யாதவ் எடுக்கிறாரு, அதை பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிஷ்ணோய்க்கு இந்த T20 வேர்ல்ட் கப்ல வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டிப்பா இந்த பக்கம் குல்தீப் யாதவ் அவர்கள் வந்து ஏற்படுத்தி விட்டார். அந்த 5 ரன் மூலமா அவருக்கு பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் அப்படிங்கறத வந்து தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று இந்த ஜடேஜாவோட கேப்டன்சி நல்லா இருந்துச்சு. என்னன்னா அவர் வந்து குல்தீப் யாதவை முதல்ல விடவே இல்லை. 9வது ஓவர் 10வது ஓவருக்கு அப்புறம் தான் அந்த ட்ரிங்க்ஸ் பிரேக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் உள்ள கொண்டு வந்து அதுக்கான பலனும் கிடைச்சிச்சு. அண்ட் ஜடேஜாவோட கேப்டன்சி நல்லா இருந்துச்சு. சிஎஸ்கே கேப்டன்சி பண்ணும் பொழுது நிறைய கேஆர்எஸ் நினைச்சேன். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணாரு அந்த செகண்ட் இன்னிங்ஸ். ஏன்னா இது 200 ரன் நினைச்சா அவங்களால சேஸ் பண்ணலாம். ஆனா அதை சேஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் தான், சேஸ் பண்ண முடியாத சேஸ் பண்ண கூடிய ஸ்கோர் தான். ஆனா இங்க ஜடேஜாத்தோட பவுலர்களை வச்சு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாரு. அந்த பக்கம் ஸ்கை கேப்டன்சி வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு காம்பன்சேட்டும் இல்லாம நல்லா பிளே பண்ணல. அதே மாதிரி ஜடேஜா கேப்டன்சி வந்ததுக்கு அப்புறம் வந்து தன்னை காம்பன்சேட் பண்ணிக்கல, பின்னாடி போகல, காம்ப்ளெக்ஸா பார்க்கல. பட் சூப்பரா அவரும் அவுட்ஸ்டாண்டிங்கா பவுல் பண்ணாரு, 2 விக்கெட் எடுத்தாரு. ஸோ ஓவரால் அவர் 2 விக்கெட், ஹர்தீப் சிங் 1 விக்கெட், முகேஷ் 1 விக்கெட், அண்ட் சிராஜ் ஒரு மெய்டன் பிளஸ் இந்த பக்கம் அதாவது குல்தீப் யாதவோட 5 ஸ்கையோட 100, ஜெய்ஸோட 50. ஸோ ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 மேட்ச் கொண்ட சீரீஸ்ல எக்கச்சக்கமான பாசிட்டிவான விஷயங்கள் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. 104 ரன்கள் வித்தியாசம் தானே. இண்டிவிஜுவலா சில பேரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வரோட ஒரு 50 100 கன்வெர்ட் பண்ணி இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கையோட 4th 100 ஓகே. பட் ஆனா ஜெய்ஸ்வரோட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குல்தீப் யாதவோட 5 ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவரால் வந்து பாத்தீங்க அப்படின்னா T20 வேர்ல்ட் கப்புக்கு நான் ரெடி அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமை ரெடி பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. அது கன்ஃபார்ம் ஆயிரும், இந்த IPL நடக்கும் போதெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பாசிட்டிவான விஷயம் நிறைய இருக்குது, நிறைய எடுத்துக்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் இந்த ஜோபர்க்கு சூப்பரா ஆடுறவர், அவரையே கிடுக்குப்பிடி போட வச்சுட்டாங்க. ஒரு 100, ஒரு 5 104 ரன்கள் வித்தியாசத்தை ஜெயிச்சிருக்கிறோம். டாஸை தோத்தாலும் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். பட் சவுத் ஆப்பிரிக்காவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க ஓகே தோத்துட்டோம், அவ்வளவுதான். இந்த டீம் வச்சு ட்ரை பண்ணோம், பர்கர்லாம் வச்சு ட்ரை பண்ணோம். பட் அன்பார்ச்சுனேட்லி ஜெயிக்க முடியல. ஸோ ஜெயிப்போம், அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதோட தான் அவங்க போவாங்க அப்படிங்கிறத மட்டும் தான் வந்து நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த பக்கத்துல இருந்து ஒரு போன மேட்ச்ல ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், கிளாஸ் மில்லர் ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ரன் அடிச்சாங்க. பட் யாராவது 2 பேர் ரன் அடிக்கலன்னா இதுதான் நடக்குங்கிறது தெரிஞ்சிருப்பாங்க. அதனால ஒரு ஆங்கர் ரோல் ஆடுறவர் அவங்க வந்து சீக்கிரம் வாண்டட் அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நான் பிலீவ் பண்றேன். பட் இந்த பக்கம் 1-1 இந்தியா ஜெயிச்சிருக்கிறாங்க. சூப்பர் விக்டரி. இந்த விக்டரியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த பிச்சில் டெஃபினட்டா ஒரு ஸ்கொயர் பவுண்டரி பெருசு அண்ட் சாரி பவுண்டரி கொஞ்சம் சின்னது, ஒரு நல்ல T20 கேமுக்கான ஒரு பிச். பட் இதுல ஒரு குல்தீப் யாதவ் போட்ட அந்த 5 அவுட்ஸ்டாண்டிங், எஸ்பெஷலி பேக் ஃபுட் எல்லாரும் தந்தது அவுட்ஸ்டாண்டிங். ஸோ அவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். அண்ட் நீங்க யாருக்கு அப்படிங்கறதையும் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்தியன் டீமோட எக்ஸ்பீரியன்ஸை கம்பேர் பண்ணும்போது சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஹை லெவல் மெரிட்ல இருக்கு. பட் அவங்களே இந்த யங்ஸ்டர் சாட்சி போட்டாங்க. குல்தீப் யாதவ் சஹல் 2018 ஓடி ஞாபகம் எல்லாம் வருது. பட் இப்போ குல்தீப் யாதவ் தனியா போட்டு இருக்காரு, ஆனா கலக்கிட்டு இருக்காரு, சஸ்டெயின் பண்ணிருக்காரு. ஸோ பார்க்க முடிஞ்சது. தென் வீடியோ நிறைவடையுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் தப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கை இருக்கும்போது ஃபெசிகோயா ஆக்சுவலி யோசிச்சிருக்கலாம், கேஷவ் மகாராஜ் நல்லா போட்டிருக்காரு, ஸோ திரும்ப அவர் கன்டினியூ பண்ணுவாங்க. பட் ஆனா அவங்க என்ன பண்ண முடிவு பண்ணாங்கன்னா சரி ரெண்டா ஸ்பின் நல்லா ஆடுறவங்க இருக்காங்க, அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை ஒரு ஆக்சுவலி மறுபடியும் போய் அடி வாங்கி திரும்பி அதுக்கப்புறம் ஓவர் போடவே இல்லை. அதனால கேஷவ் மகாராஜ் கட் பண்ணாங்க. பட் கேஷவ் மகாராஜ் அதே ஓவர்ல 2 விக்கெட் பேக் டு பேக் எடுத்தாரு. அப்படிங்கும்போது அவர் கான்பிடன்ஸ் சோதிக்காம அவர்கிட்ட கொடுத்துருக்கலாமோன்னு நான் நினைக்கிறேன். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. பட் ஸ்கையோட 100 பிடிச்சிருந்துச்சா, குல்தீப் யாதவோட 5 பிடிச்சிருந்தா? எனக்கு குல்தீப் யாதவோட 5 பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. பட் ஜெய்ஸ்வால் சிமெண்ட் பண்ணிட்டாரு ஒரு இடத்த. பட் கில்லோட பிளேஸ் அப்படிங்கிறது டவுட்டா இருக்கு. பட் ஆனா பாருங்களேன், கில்ல இறக்கி சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் நாள்ல ஓடி T20. தென்
வீடியோ நிறைவடைது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து நான் IPL வீடியோஸ்லாம் ஒன்று அப்லோட் ஆகிட்டு இருக்குது டெய்லியும். அண்ட் 2 வீடியோவாக கூட வரலாம் வேறு சில டாபிக்ஸில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஓடி வருது, சீரிஸ் வருது, அதுக்கு முன்னாடி ப்ரிவியூவில் சந்திக்கலாம். பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தது வீடியோக்குள்ள.